வணக்கம். அந்திமலை நூலறிமுகம் பகுதியில் இன்று இடம்பெறுவது மாலன் அவர்களின் புலிவேட்டை சிறுகதை தொகுப்பு. வழக்கமாக அவருடைய சிறுகதைகளில் கூர்ந்த அவதானிப்புகள் அவருடைய சிறப்பம்சங்கள்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற கதைகள் வெளிநாடுகளில் அயல் மண்ணில் ஒரு தமிழ் பின்னணியோடு எழுதப்பட்டிருக்கிற கதைகளாக இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகிற மாசிலாமணிங்கிற ஒரு கேரக்டர் அங்கே உள்ள மகன் வீட்டில் தங்குறாரு. ஆனால் அங்கே எங்கேயுமே தண்ணியை பயன்படுத்த மாட்டுறாங்க, குறிப்பாக கை கழுவ மாட்டுறாங்கன்றது அவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. எல்லாமே டிஷ்யூ பேப்பர் அப்படின்ற சுத்தமாக தண்ணியை கையே தொடமாட்டுறாங்கன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னடா இது அப்படின்ட்டு ஊருக்கு திரும்பலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சமயம் பார்த்து அங்கே கொரோனா வருது. உலகம் முழுக்கே கொரோனா வந்துடுச்சு, அங்கே மட்டும் விட்டுற முடியுமான்னு. அதனால் எல்லாரும் கை கழுவி ஆகணுங்கிறது அங்கேயும் கட்டாயமாக்கப்படுது. அப்போது மாசிலாமணியோட விருப்பத்தை சொல்ல வேணும், எல்லாரும் கை கழுவுறாங்க. இதே மாதிரி இன்னொரு கதையில் ஜப்பான், சீனா அப்படிங்கிற வெவ்வேறு நிலங்கள் நடக்குது. இப்போ சீனாவில் கிராமப்புறத்துலேருந்து ஒரு விவசாயி ஒரு கட்டடத்தில் துடைக்கிற தொழிலாளியாக வேலை பார்க்குறாரு. அவர் கிராமப்புற விவசாயத்தில் வேலை இழந்துட்டு அந்த தொழிலுக்கு வந்ததை பற்றி அந்த கதை சொல்லுது. இன்னொன்று ஜப்பானில் நடக்கிற கதை என்ன, ஜப்பானுக்கு போன ஒரு சந்தான லட்சுமிங்கிற ஒரு தமிழ் பெண் அங்கே போய் தன் மகனை இழந்துடுறாங்க. அப்போது அவருடைய உறுப்புகளை உறுப்பு தானம் செய்கிற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் இந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த தொகுப்பில் இடம்பெறுற கதைகளை வாசித்தோம்னா ஒரு கலவையான உணர்வை தருதுங்கிறது நிச்சயம்.